இறை அன்பர்களுக்கு வணக்கம். பயமும் வஞ்சகமும் தவிர்த்து தயக்கமில்லா தவநெறியுடன் இறையருளை பெறுவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி இந்த நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் 13/5/2025 சித்திரை மாதம் 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தான் மிக விசேஷம். முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு போட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்நாளில் இன்றைய நாளை மிகவும் சிறப்பான நாளாக அமைவதற்கு எல்லாம் உள்ள முருகப்பெருமானை வேண்டி உங்கள் நாளை தொடங்கலாம். துர்க்கையம்மனுக்கு உங்களோட தடைகள், பயம், தயக்கம் இதெல்லாம் நீங்குவதற்கு விளக்கு போட்டு, ராகு காலத்தில் விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டு இன்றைய நாளை ஒரு தெய்வீக நாளாக மாற்றலாம். செவ்வாய்க்கிழமைகளில் பொதுவாக கோவில்களுக்கு செல்வது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சிட்ருப்போம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் சந்நிதிக்கு செல்வது மிகவும் சிறப்பு. அவரோட ஒவ்வொரு சந்நிதிக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்தில் சும்மா ஒரு கோயிலை கட்டிட முடியாது. அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு சிறப்பு இருக்கு. அதனாலதான் முருகன் அங்கு குடிக்கொண்டிருக்கிறார். எல்லா கோவில்களிலுமே அது சின்ன கோயிலா பெரிய கோயிலெல்லாம் பார்க்காது. முருகன் எங்க இருந்தாலுமே அது சிறப்பு. கண்டிப்பா இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போங்க. போய் ஒரு விளக்கு போட்டு இன்றைய நாளை நல்ல நாளாக துவங்குங்க. இன்றைக்கு அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமா இருக்குங்க. சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.